பெருமை இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? நீங்க பலன்களை பார்க்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு அதிகமாய் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் விதைத்தாலும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பெருமையும் கோபமும் இருக்கும் அளவும் அவனுக்கு மட்டும் செய்றீங்க ஆண்டவரே. அந்த ஆளை பாருங்க, என்ன பாவம் செய்யணும், ஆனாலும் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீங்க. நான் இங்க கடந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாருங்க, சிஸ்டர் சொல்றாங்க, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எத்தனை ப்ரோக்ராம் இருந்தது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், ஆனாலும் நீங்க என்னை ஆசீர்வதிக்கவில்லை. கோபம் இருக்கா ஆண்டவர் மேல? தூக்கி எறிஞ்சிரு. இல்ல ஆண்டவர் நீங்க நினைச்சது செஞ்சிருக்க மாட்டாரு, நான் நினைச்ச பிரகாரமா ஆண்டவர் செயல்படல, உடனே அவர் மேல கோபம். தேவன் மேல இருக்கிற கோபம் உங்க சுற்றிலும் இருக்கிற மனுஷரை அழிக்கும்படியாக உங்களுக்குள்ள இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. கோபத்தை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு தயவு செய்து நான் சொல்றேன், இதை கேட்டதுக்கு அப்புறத்துல இருந்து உங்க வாழ்க்கையில கோபத்துக்கு இடமே இருக்க கூடாது. தூக்கி எரிஞ்சிருங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களை பலனற்றவர்களாய் அது மாற்றி விடுகிறது. யார் மேல கோபமும் கசப்பும் வைத்திருக்கிறீர்களோ அது நிமித்தமாக அவன் அழிஞ்சு போல, நீங்க தான் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க.